அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் கிரகங்களின் அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் பொறுப்பும் கலந்த அனுபவங்களை தருகிறது. உங்கள் ராசியிலேயே இருக்கும் சூரியன் தன்னம்பிக்கையையும் தலைமைத்துவ எண்ணத்தையும் அதிகரிக்கச் செய்கிறார். ஆனால் இது அசுப நிலையாக இருப்பதால் உடல்நலத்தில் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் கோபம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்தை மற்றவர்கள் ஏற்காத சூழ்நிலை தோன்றலாம். பொறுமையாக நடந்து கொண்டால் பிரச்சினைகள் குறையும். மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சிலருக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம். ரகசிய எதிரிகள் மீது கவனம் அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத் திறன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். பணவரவு வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பேச்சு காரணமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் முயற்சிகளில் அதிக உழைப்பு தேவைப்படும். சகோதரர்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் அவசியம். புதிய திட்டங்களில் மெதுவான முன்னேற்றம் காணப்படும். இருப்பினும் குருவின் ஆசீர்வாதம் காரணமாக மன உறுதி குறையாது. மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் வசதிகள் அதிகரிக்கும். ஆடை, ஆபரணம், அழகு பொருட்கள் மீது செலவு செய்யலாம். கலை மற்றும் வியாபார துறையினருக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் இது மிகச் சிறந்த லாப நிலையாக அமைகிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம். தொழிலில் நிலைத்தன்மை கிடைக்கும். பெரியவர்களின் ஆதரவு மூலம் முன்னேற்றம் ஏற்படும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அலுவலக அரசியலில் கவனம் அவசியம். தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் மன அமைதி குறையலாம். தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். இந்த வாரம் பொறுமையுடன் செயல்பட்டால் நிதி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை பெற முடியும். பேசும் வார்த்தைகளில் கவனம் வைத்தால் உறவுகள். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில் கருப்பு எள் தானம் செய்வது நன்மை தரும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம மந்திரத்தை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.